சக்சஸ் வேணுமா, ஹாப்பினஸ் வேணுமா? இது ரெண்டுமே நம்ம லைஃபுக்கு வேணும் இல்லைங்க. உங்க வாழ்க்கையில எது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் டெய்லியும் நீங்க பண்ணுற ஹேபிட்ஸ் தான் உங்க லைஃபையே டிசைட் பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமாங்க, த கிரேட் இந்தியன் சயின்டிஸ்ட் ஏபிஜே கலாம் சாரும் யூ கேனாட் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர் பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹேபிட்ஸ், ஷியர்லி யுவர் ஹேபிட்ஸ் வில் சேஞ்ச் யுவர் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காரு. அப்படி உண்மையிலே நம்ம பண்ணுற டெய்லி ஹேபிட்ஸ் தான் நம்ம லைஃபோட சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்கு ரீசனாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் சொல்லுற இந்த 7 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் இன்ஃபோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிஃபோர் வாட்சிங் திஸ் வீடியோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி லைஃப் பில்டிங் கண்டென்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். தி 7 லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ். ஹேபிட் நம்பர் 1, இயர்லி மார்னிங் ருட்டீன். இப்போ நம்ம வேர்ல்டில் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பிக் சக்ஸஸ் பீப்புள்ஸ் எல்லோருமே ஏர்லி மார்னிங் வேக்கப் பேர்ட்ஸ் தான். எதுக்காக அவங்கெல்லாம் ஏர்லி மார்னிங் வேக்கப் பண்ணாங்க? அவங்களோட ஒவ்வொரு நாட்களையும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக வச்சுக்க தான் இயர்லி மார்னிங் வேக்கப் பண்ணாங்க. அண்ட் அந்த 4 AM வேக்கப் ஹவர்ஸை அவங்க கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம மைண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்டாக அண்ட் எந்தவித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்குமா. அந்த 4 AM வேக்கப் சேலஞ்ச் சீக்ரெட் நீங்களும் தெரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி 30 days 4 AM வேக்கப் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம், மறக்காம பாருங்க. அண்ட் இது இயர்லி மார்னிங் ரொட்டீன் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணா நம்ம ட்ரீம் எல்லாமே சக்சஸ் ஆகும். இதை தான் ஆப்பிள் சிஇஓ டிம் குக் அண்ட் வேர்ல்ட் ரெஸ்லர் ட்வேன் ஜான்சன் ராக்கும் இயர்லி வேக்கப் ஈக்குவல் டு இயர்லி சக்சஸ்ன்னு சொல்றாங்க. ஹேபிட் நம்பர் 2, டெய்லி லேர்னிங் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். உங்க பிரெயினை நீங்க டெய்லியும் அப்டேட் பண்ணாதான் உங்க லைஃப் அப்கிரேட் ஆகும். அதுக்காக டெய்லியும் நிறைய லேர்ன் பண்ணுங்க. Why learning is important? Improves thinking, decision making and opportunities increase ஆகும்னு சொல்றாங்க. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? டெய்லியும் 30 to 50 minutes புக்ஸ், பாட்காஸ்ட் ஆர் ஆன்லைன் கோர்சஸ்ல உங்க கரியருக்கு ஏற்ற மாதிரி லேர்ன் பண்ணுங்க. அண்ட் இந்த லேர்ன் அப்ளை டீச் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. லேர்ன் a நியூ ஸ்கில் ஆர் கான்செப்ட், அப்ளை இட் இன் ரியல் லைஃப், டீச் someone else, பூஸ்ட் மெமரி அண்ட் எக்ஸ்பர்டைஸ். இதை தான் வேர்ல்ட் டாப் பில்லியனியர்ஸ் எலன் மஸ்கும் பில் கேட்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நிறைய இன்டர்வியூலே சொல்லியிருக்காங்க. ஸோ நாலேஜ் இஸ் பவர். அது ஒரு பிக் ஓஷன் மாதிரி எடுக்க டெப்த் போயிட்டே இருக்கும். எனிவேஸ், டோன்ட் ஸ்டாப் லேர்னிங். ஹேபிட் நம்பர் 3, டெய்லி எக்ஸசைஸ் அண்ட் ஃபிட்னஸ் ரொட்டீன். நம்ம பாடி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கும். சக்ஸஸாக ட்ரீமாக பர்சியூ பண்ண ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லியும் 1 or 2 hours ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றதுனால 3 hours நம்ம லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் ஆகும்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லியும் ஒரு 20 to 30 minutes வாக்கிங் போங்க. அப்புறம் ஜிம்ல ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மார்னிங் ஒர்க் அவுட் பெஸ்டா இல்லை ஈவினிங் ஒர்க் அவுட் பெஸ்டான்னு? ரெண்டுமே பெஸ்ட் தாங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பெஸ்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் ஈவினிங் ஒர்க் அவுட் பெஸ்ட் ஃபார் ரிலாக்ஸேஷன். இப்படி ஃபிட்னஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்றதுனால தான் இந்தியன் கிரிக்கெட்டர் விராட் கோலி பெஸ்ட் கிரிக்கெட்டரா இருக்காரு. ஏன், நம்ம கிங் ஆஃப் இன்வெஸ்டிங் வாரன் பஃபெட் 92 ஏஜ்லயும் சூப்பர் ஆக்டிவா இருக்காரு. ஸோ ஹெல்த்தி பாடி ஈக்குவல் டு சக்சஸ்ஃபுல் லைஃப். ஹேபிட் நம்பர் 4, கோல் செட்டிங் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். லைஃப்ல எய்ம் அண்ட் கோல் செட்டிங் இல்லைன்னா நம்ம வாழறதே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். நிறைய பேர் போடா நான் எவ்வளவு நாள் வாழ்ந்துட போறேன், எதுக்கு ஆம்பிஷன் இல்லாமல் சொல்லுன்னு எப்பவுமே ஒரு நெகட்டிவிட்டி மைண்ட் செட்டோடையே இருப்பாங்க. இனிமே அப்படி இருக்காதீங்க. இந்த யூனிவர்ஸ்ல ஒரு ஜீவன் படைக்கப்பட்டு ஒரு தாயோட கருவறையில வளர்ந்து அந்த தாய் அந்த ஜீவனை பல கனவுகளோடு பெற்றெடுத்து வளர்க்குறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோருமே உங்களுக்கு இது வரைக்கும் ஆம்பிஷனே இல்லைன்னா கூட உங்களுக்கு பிடிச்ச கோல் செட்டிங் பண்ணுங்க. உங்களோட ஆம்பிஷன் என்னன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளவு பேர் ஆம்பிஷனோட இருக்கீங்கன்னு. இப்ப கோல் செட்டிங் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அதுக்கு ஒரு ஸ்மார்ட் கோல் ஃபார்முலா இருக்கு. ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலவெண்ட், டைம் பவுண்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி உங்க டெய்லி டாஸ்கை ப்ரொடக்டிவா வச்சு நிறைய அச்சீவ் பண்ணி ஹாப்பியா இருங்க. ஹேபிட் நம்பர் 5, ஸ்மார்ட் மணி மேனேஜ்மெண்ட். கேஷ் ஃப்ளோ கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும். ஏன் மணி மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்றோம்? நம்ம ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி ஸ்டாப் தீஸ் 5 மணி மிஸ்டேக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றோம். டோன்ட் மிஸ் டு வாட்ச். ஹேபிட் நம்பர் 6, சரௌண்டிங் யுவர் செல்ஃப் வித் தி ரைட் பீப்புள்.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் உங்க ஃபியூச்சரை டிசைட் பண்ணுதுன்னு நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள்ஸ் சொல்லியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. உங்க நண்பர்கள் கிட்ட நிறைய குட் திங்ஸ் இருக்கும். அதை எந்தவித ஈகோ அண்ட் ஜெலஸ் இல்லாம எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட நெகட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா, மச்சான் இது இப்படி இல்லரா, நீ பண்ணுறது மிஸ்டேக்ஸ், அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோன்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் வளரும், உங்க நாலேஜும் வளரும். பாசிட்டிவ் பீப்புள் ஈக்குவல் டு மோட்டிவேஷன் அண்ட் growth. நெகட்டிவ் பீப்புள் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்பவே பாருங்க, உங்க இன்னர் சர்க்கிள் உங்க லைஃபுக்கு வேல்யூ தருதான்னு இல்ல உங்க நாலேஜை ட்ரெயின் பண்ணுதான்னு. எப்பவுமே பிக் மைண்டட் பீப்புள்ஸ் கூட இருங்க. அப்போதான் நீங்களும் வளருவீங்க, அவங்களும் வளருவாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே எலன் மஸ்க் அண்ட் அவங்க டீம் தான். ஹேபிட் நம்பர் 7, கிராட்டிடியூட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஹாப்பினஸ் நிறைய வேணும்னா கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தவங்க கிட்ட மட்டும் இல்ல, உங்ககிட்டயே நீங்க அந்த கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. லைக் ஒரு டாஸ்க் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு ஐ எம் ஆல்வேஸ் கிராட்ஃபுல் டு மீன்னு சொல்லிக்கோங்க. அதே உங்க மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சுக்கும். அண்ட் எவ்ரிடே உங்களை சரௌண்டட் பண்ணி இருக்கிறவங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க. என்னன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. உங்க லைஃபை அப்ரிஷியேட் பண்ணுங்க, அப்புறம் ஹாப்பினஸ் தானா வரும். ஸோ நாங்கள் சொன்ன இந்த 7 ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணா உங்க லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போவே ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 7 ஹேபிட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் ஹேபிட்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட்ஸ். மீண்டும் வருகிறேன், உங்களில் ஒருவன்.